Good morning student. First unit இது வரைக்கும் வீடியோஸ் ஒவ்வொன்றா பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட புக் பேக் சம் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் தியரி கொஷின் விட்டுட்டு கொஷின் நம்பர் 31 ஃபர்ஸ்ட் கொஷினாக பாருங்கள். 31ல் கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். 31ல் ஒரு 4 காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூரியா, ஃபார்முலா NH2CO NH2. யூரியா, அசிட்டோன், போரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது சிம்பிள் தான். இதில் அட்டாமிக் மாஸ், இண்டிவிஜுவல் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இதோட ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கக்கூடியது. சேம் மோலார் மாஸ் கொடுக்கக்கூடியது. ஒன்று யூனிட் மட்டும் சேர்த்து எழுதுவோம், அவ்வளோதான். கிராம் மோல் இன்வெர்ஸ் எழுதுவோம், அவ்வளோதான். இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, கார்பன் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதிக்கிட்டோம்னா சிம்பிளாக எழுதிக்கலாம். இப்போ நைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 நைட்ரஜன் இருக்குது. 2 × N ப்ளஸ் ஹைட்ரஜன் 2 to 4 இருக்கு. 4 × hydrogen plus oxygen 1 × oxygen. nitrogen, hydrogen, carbon, oxygen. carbon எத்தனை இருக்கு? 1 × ஒரே கார்பன் தான் இருக்கு. இதோட அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு 1.008 இருக்கு, 1 எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனுக்கு 16, கார்பனுக்கு 12. இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 × 14 28, 2 × 14 plus 4 × 1 plus 1 × 16 plus 1 × 12. The value 28 plus 4 plus 16 plus 12. இதோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது பாருங்க. இதோட வேல்யூ 60 கிராம் வரும். 60 கிராம் மோல் இதோட மோலார் மாஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் யூரியாவை கண்டுபிடிச்ச மாதிரி அசிட்டோனுக்கு, சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு, போரிக் ஆசிட் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன்றா பாருங்க. அசிட்டோன் ஃபார்முலா CH3CO CH3. 3 கார்பன் இருக்கு. நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளோ இருக்குங்கிறது பாருங்க. C3 H6 O1 இருக்கு. 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. 3 × கார்பனுக்கு 12 plus H × 1 plus 1 × 16. இந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணுங்க. 36. ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஹைட்ரஜன் 1 × 1 இப்போ 6 × 1 plus 6, 1 × 16 16. எல்லா வேல்யூமே ஆட் பண்ணுங்க. 58 ன்னு வரக்கூடியதா இருக்கு. 58 கிராம் மோல் இன்வெர்ஸ். அசிட்டோன் தேர்ட் ஒன்னா போரிக் ஆசிட் ஃபார்முலா H3BO3. போரானுக்கு 10.81 போரானோட மாஸ் வேல்யூ. இப்போ 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. 3 × 1 3 plus 10.81. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? 16. 3 × 16. ஒரு ஆக்சிஜனுக்கு 16. 3 ஆக்சிஜன் 48. இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 61.81 கிராம் மோல் இன்வெர்ஸ். 61.81 வேல்யூ போரிக் ஆசிட். ஃபோர்த் ஒன்று சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 எடுத்துக்கோங்க. இதோட மோலார் மாஸ் சல்ஃபருக்கு 32, ஹைட்ரஜனுக்கு 2 அட்டாமிக் மாஸ் 1. ஹைட்ரஜன் 2 × 1 2, சல்ஃபருக்கு 1 × 32. ஆக்சிஜனுக்கு 4 × 16. எவ்வளோ வேல்யூ வரும்? 64. ஆட் பண்ணுங்க. 4 2 6 2 8 98.
கிராம் மோல் இன்வர்ஸ். இதான் வந்து 31 கொஸ்டினுக்கான மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது சிம்பிளானது. அதே மாதிரி 33 பாருங்க, which contain the greatest number of mole of oxygen atom. ஒரு மூணு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. 1 mole of ethanol, 1 mole of formic acid, 1 mole of water. இதுல greatest number of mole of oxygen atom எதுல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. 33 ethanol formula C2H5OH, formic acid HCOOH, water H2O. இதுல number of mole of oxygen atom, greatest number of mole of oxygen atom which contain of the following compounds கொடுத்துறாங்க. இந்த மூணு காம்பவுண்ட்ல எது அதிகமான ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னாவே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த காம்பவுண்ட்ல தான் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. 1 mole of ethanol equal 1 mole of அதாவது 1 mole of atom contain Avogadro number of atom. இப்போ 1 mole of ethanol equal Avogadro number க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ Avogadro number 1 mole இது எல்லாமே 1 mole எடுக்கும்போது இதோட மோல் 1 mole எடுக்கிறப்ப எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Avogadro number 6.022 into 10 for 23 Avogadro நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். இது மூணுமே எல்லாம் அதே சேமே தான். இப்போ இதுல ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் இருக்கு? ஆக்சிஜன் இதுல எவ்வளவு? ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஃபார்மிக் ஆசிட்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. வாட்டர்ல ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. இப்போ இந்த ஆக்சிஜன் கிராம் 2 into 6.022 into 10 for 23 greatest oxygen atom contain formic acid. Question number 33 here formic acid answer. Question number 33. Next one 32 question பாருங்க. Read பண்றேன். The density of carbon dioxide is equal to 1.965 kilogram meter cube at 273 Kelvin under 1 atmosphere pressure. Calculate the molar mass of CO2. இதோட மோலார் மாஸ் ஆஃப் CO2 மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருக்கு. கார்பன் டை ஆக்சைடு 32. Kelvinல 1 atmosphere pressureல CO2 கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி வேல்யூ 1.965 10 power minus 23 கிலோகிராம் மீட்டர் பவர் minus 3 வேல்யூ கொடுத்திருக்காங்க. 273 Kelvinல 1 atmosphere pressure carbon dioxide oda density 1.965 into 10 power minus 23 kilogram meter cube. CO2 oda molar mass கண்டுபிடிங்க அப்படிங்கிறது क्वेश्चन இதுதான். இப்போ நம்ம கொடுத்திருக்கக்கூடிய given value 1 mole of CO2 gas occupies space எவ்வளோ வால்யூம் 22.4 லிட்டர். 1 mole of any gas occupies space is volume அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 mole of gas வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அதான் அதோட வால்யூம். இப்போ 1 mole of CO2 ஓட வால்யூம் எவ்வளோ, ஆக்குபைட் ஸ்பேஸ் எவ்வளோ வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர். இப்போ மாஸ் ஆஃப் 1 mole of CO2 இது என்ன கண்டிஷன் 22.4 லிட்டர் இதே கண்டிஷன் தான். 273 Kelvin 1 atmosphere பிரஷர்ல இதோட வால்யூம் வந்து 22.4 லிட்டர். மாஸ் ஆஃப் CO2 கார்பன் டை ஆக்சைடோட மாஸ் வேல்யூ என்ன, எவ்வளவு வால்யூம், அதோட அடர்த்தி டென்சிட்டி என்ன, ரெண்டையும் சேர்த்துனோம்னா அது எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இதோட டென்சிட்டி என்ன இருக்கு
965 into 10 power minus 23 unit kg meter cube into 22.4 liter. So multiply பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 1 liter equal to 10 power minus 3 meter cube unit இது. 1 liter equal to 10 power minus 3 meter cube. Kilo 1000. இப்போ 1000 கிராம்ங்கறத kg வந்து கிராம் நம்ம மாத்தும் போது 1000 னு போட்டுறோம். இந்த வேல்யூ 10 power minus 3 ங்கிறது கீழ கொண்டு வந்துக்கிறேன். கீழ கொண்டு வரும்போது 1.965 into 10 power minus 23 இந்த வேல்யூ 1 meter cube. இந்த வேல்யூ 22.4 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 22.4 into liter value 10 power minus 3 meter cube. Ten power இந்த kg என்ன பண்றோம் 3 கிராம். இததான் கீழ கொண்டு வந்துட்டோம். கிலோகிராம் கிராம் மாத்தும்போது 10 power 3000 கேன்சல் பண்ணுங்க. 10 power minus 3 plus 3 கேன்சல் மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிருது. இது 40 கிராம். இதோட வேல்யூ வந்து 44.1 கிராம் வரும். 44.01 கிராம் வரும். இது CO2 ஓட ஃபார்முலா வெயிட்டே கண்டுபிடிச்சோம்னா 44 கிராம் வரும். இத டைரக்ட்டா நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க கூடாது. இதோட டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னா அதே அட்மாஸ்பியர் பிரஷர்ல அதோட வால்யூம் எவ்வளவு இருக்கு 22.4 லிட்டர். டென்சிட்டி வால்யூம் ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து வெயிட் கிடைச்சிருச்சு. இது அதோட மோலார் மாஸ்ங்கற ஒண்ணும் யூனிட் மட்டும் சேர்த்து எழுதணும் அவ்வளவுதான். இது 32 கான क्वेश्चन. 34 क्वेश्चन नंबर 34 பாருங்க. Average atomic mass of magnesium. மெக்னீசியத்துக்கு average atomic mass வந்து பாத்தீங்கன்னா magnesium 24, magnesium 26, magnesium 24 இந்த மாதிரி மூணு விதமான ஐசோடோப் இருக்கு. இதோட atomic mass வேல்யூ எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க டேபிள்ல. 23.99, magnesium 26 க்கு 24.99 வேல்யூ, 24 க்கு 25 க்கு 25.98. இதோட எர்த் கிரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய abundance எவ்வளவு ரேஷியோ கிடைக்கக்கூடியதா இருக்கு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 78.99%, 10.0, 11.01%. இந்த எலிமெண்டோட அட்டாமிக் மாஸஸ் அண்ட் abundance கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் கொடுத்திருக்கு. இதோட ஆவரேஜ் எடுத்தோம்னா மெக்னீசியத்தோட அட்டாமிக் மாஸ் என்னன்னா 24. அந்த 24 இதுல கிடைக்கும் நமக்கு. இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் மெக்னீசியத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் மெக்னீசியத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். இதுல என்ன மூணையும் பிளஸ் பண்ணிக்கணும். மெக்னீசியம் 24, மெக்னீசியம் 26, மெக்னீசியம் 25 மூணையும் பிளஸ் பண்ணிக்கணும். அப்ப இதோட வேல்யூ என்ன அட்டாமிக் மாஸையும் இதோட abundance எர்த் கிரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பர்சன்டேஜ் 100க்கு கொடுத்துக்கணும். இப்ப பாருங்க மெக்னீசியம் 24 க்குனா 23.99 into abundance எவ்வளவு 78.99 plus magnesium 26 க்கு 24.99 into 10.0 plus magnesium 25 க்கு 25.98 into 11.01 divided by 100, 24.31 யூனிட். 100 க்கு கொடுக்கும்போது 24.31 கிடைக்கக்கூடியதா இருக்கு. இந்த மெக்னீசியத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கும் போது பாருங்க 24 வேல்யூ கிடைச்சிருச்சு. இது மாதிரி எர்த் கிரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த ஐசோடோபிக் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலிமெண்டோட ஆவரேஜ் வேல்யூ எடுக்கக்கூடியதுதான் நம்ம எலிமெண்டோட அட்டாமிக் மாஸை கொடுத்துருக்கோம். டைரக்டா ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் நம்ம பார்க்கக்கூடியது லாக் புக்ல நம்ம வேல்யூ பார்த்துக்கலாம். இது நம்ம क्वेश्चन கொடுக்கக்கூடிய ஐசோடோப் வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்னா क्वेश्चन நம்பர் 36. क्वेश्चन नंबर 36 சொன்னா பாருங்க.
Mass of one atom of an element 6.645 into 10 power minus 23 gram. One atom, mass of one atom. Six point 645 and 10 power 23 gram. இதுவே how many moles of element are there in 0.320 kilogram? Mass of one atom 6.645 into 10 power minus 23 gram இருக்கு. இதுவே kilogram of an element, how many mole present, how many mole contain? இவ்வளவு weight இருக்கக்கூடிய element எவ்வளவு mole வந்து கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ mass of one atom இந்த வேல்யூ இருக்கு. இது 1 mole of atom, 1 mole of atom இருக்கு. இது எவ்வளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அவையோட நம்பருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும். 6.645 into 10 power minus 23 gram into 6.022 10 power 23 அவற்ற நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்றப்ப 40 கிராம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இதோட வேல்யூ வந்து 40 கிராம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் an element in 0.320 kilogram. Number of mole of an element in 0.320 kilogram weight இருக்கக்கூடிய எலமெண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். 1 mole இந்த எலமெண்ட்க்கு இதோட weight எவ்வளவு இருக்கு? 0.320 kg kilogram. இப்போ 1 mole of atomோட வேல்யூ மாஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 1 mole of atomக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது அதோட மாஸ் வேல்யூ கொடுக்கறப்ப 40 கிராம் இருக்கு. 1 mole atomக்கு 40 கிராம். இப்போ இந்த வேல்யூ நம்ம கிலோகிராம் கிராமுக்கு மாத்தும் போது 1 mole into 320 plus 10 power 3 10 power 3ங்கிறது இந்த டிஜிட் இந்த பக்கம் போயிடும். இப்போ 320 பாயிண்ட் வந்துடும் கிராம் டிவைடட் பை 40 கிராம் கேன்சல் பண்றப்ப 8 ன்னு வரும். இப்போ 8 மோல் 1 mole of atom, mass of 1 mole of atom 6.645. அது எவ்வளவு மோல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவற்ற நம்பருக்கு நம்ம ஈக்குவலா இருக்கிறப்ப அதோட weight எவ்வளவு வந்தது? மாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 mole of atomோட மாஸ் வந்து 40 கிராம் கிடைச்சிருச்சு. அப்ப 0.320 கிலோகிராம் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் போது இப்போ 8 மோல் பிரசன்டடா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்னா அடுத்த சம்ம 38. क्वेश्चन नंबर 38 பாருங்க. மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரக்டோஸ் இன்னொன்னு காஃபி ரெண்டு ஃபார்முலா கொடுத்துட்டு இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்து இதோட ஷார்ட் ஃபார்முலா எழுதக்கூடியது எம்பிரிக்கல் ஃபார்முலா. 38 பாருங்க. ஃப்ரக்டோஸ் C6H12O6. இன்னொரு காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா காஃபி. காஃபியோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து பாருங்க C8H10N4O2 ன்னு இருக்கு. இது ரெண்டுமே மாலிகுலர் ஃபார்முலா. இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம எழுதணும். இதோட ஷார்ட் ஃபார்முலா இந்த வேல்யூ இத வரக்கூடிய நம்பரையே நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். எல்லாமே பாருங்க 6 ஆல டிவைட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய லோயஸ்ட் நம்பர் பாருங்க 2 ன்னு இருக்கு. இதால எல்லாத்தையுமே டிவைட் பண்ண முடியுமா? ஆகும். எல்லாம் ஈவன் நம்பர் தான்.
6 ஆல இத டிவைட் பண்ணா என்ன வரும் CH2O இதான் இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா ஷார்ட் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகும் இது 4 ஆயிரும் 5 இது 2 இது 1 என்ன வரும் C4H5N2O வரும் இதான் இந்த காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா C4H5N2O நெக்ஸ்ட் ஒன்னா question number 40 question number 40 how many moles of ethane is required to produce 44 gram of CO2 after combustion question number 40 பாத்தீங்கன்னா ethane burn பண்றோம் ethane வந்து combustion presence of oxygen combustion பண்றப்ப என்ன கிடைக்கும் CO2 வும் வாட்டராவும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா கன்வெர்ட்டட் ஆகுது இதுல 44 கிராம் CO2 லிபரேட் ஆகுது ஆஃப்டர் கம்பஷன் எரிச்சதுக்கு அப்புறம் 1 மோல் அதாவது 44 கிராம் ஆஃப் CO2 லிபரேட் ஆகிறதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஈத்தேன் வந்து தேவைப்படுது அப்படிங்கறத क्वेश्चन இதோட மோல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் required 44 கிராம் ஆஃப் CO2 அதாவது 1 மோல் CO2 ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு ஈத்தேனை எரிக்கணும் burn பண்ணணும் அதான் அதோட क्वेश्चन ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஒண்ணா பாருங்க CO2 ரெண்டு கார்பன் இருக்கு அதனால 2 ன்னு கொடுத்துக்கறோம் செகண்ட் ஒண்ணா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு பாருங்க 6 இருக்கனால 3 ன்னு கொடுத்துக்கறேன் ஆக்ஸிஜன் இப்ப பேலன்ஸ் ஆகாம இருக்கும் 2 2 4 3 7 ஆக்ஸிஜன் இருக்கு இப்போ என்ன கொடுக்கணும் 7 ஆக்ஸிஜன் ஆட்டம் வரும் O2 மாலிகுலர் 7 * 2 14 ஆயிடுச்சு மாலிகுலர் அப்பனா 7/2 கொடுத்தோம்னா 3.5 * 2 வேல்யூ என்ன வரும் 7 ஆக்ஸிஜன் ஆட்டம் வரும் இந்த மாதிரி ஃபிராக்ஷனா கொடுக்க கூடாது அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது இது முழு எண்ணா கிடைக்கும் இந்த 2 கேன்சல் பண்ணா இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இது கேன்சல் ஆயிடும் என்ன ஆகும் 2C2H6 plus 7O2 gives இது எல்லாத்தையுமே ப்ராடக்ட் சைடு அதே தான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 4CO2 plus 6H2O இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க அதாவது 4 மோல் CO2 லிபரேட் ஆகிறதுக்கு 2 மோல் ஈத்தேனை burn பண்ணனும் 4 மோல் இருக்கக்கூடிய CO2 கேஸ் லிபரேட் ஆகிறதுக்கு 2 மோல் இருக்கக்கூடிய ஈத்தேனை burn பண்ணனும் இப்போ எனக்கு வந்து 1 மோல் ஆஃப் CO2 produced 1 mole of CO2 liberate 1 mole of CO2 liberate number of mole of ethane required mole of ethane C2H6 required எவ்வளவு ஈத்தேன் எனக்கு தேவை அதாவது 1 mole of CO2 அதாவது 44 கிராம் இருக்கக்கூடிய CO2 லிபரேட் பண்றதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஈத்தேன் தேவைப்படக்கூடியதா இருக்கு கண்டுபிடிக்க வேண்டியது மேல எழுதிங்க அதாவது ஈத்தேன் ஈக்குவேஷன்ல பாருங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் இருக்கு 2 மோல் ஈத்தேன் இருக்கு 2 மோல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு CO2 க்கு 44 கிராம் ஆஃப் CO2 அதாவது 1 மோல் ஆஃப் CO2 1 mole of CO2 இந்த ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குது CO2 கேஸ் ரிமூவ் ஆகுது 2 மோல் ஈத்தேனை எரிக்கும்போது burn பண்ணும்போது 4 மோல் CO2 இத கேன்சல் பண்ணுங்க மோல் CO2 கேன்சல் ஆயிடும் 2 4 கேன்சல் பண்ணோம்னா 1/2 மோல் C2H6 இதுல என்ன வருது 0.5 மோல் ஈத்தேன் 0.5 மோல் ஈத்தேன் வந்து ரெக்கார்ட் தேவைப்படக்கூடியதா இருக்கு 1 மோல் ஆஃப் CO2 லிபரேட் ஆகிறதுக்கு 0.5 மோல் ஆஃப் ஈத்தேன் வந்து ரெக்கார்ட் ஆகக்கூடியதா இருக்கு நெக்ஸ்ட் ஒன்னா அடுத்த வீடியோல அடுத்த क्वेश्चंस நம்ம பார்ப்போம்